Hello friends, welcome back to Calibre English. நாம இன்னைக்கு இந்த லெசன்ல 15 இங்கிலீஷ் vocabularies கத்துக்க போறோம். நம்ம கத்துக்க போற எல்லா vocabularyயுமே nouns தான். முதல்ல தள்ளுவண்டி அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அதாவது சாலைகள் ஓரத்துல உணவு விற்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த தள்ளுவண்டி கடைகளை நம்ம இங்கிலீஷ்ல food cart அப்படினு சொல்லலாம். இரண்டாவதா வழிப்போக்கன் அப்படினு சொல்லுவோம். வழிப்போக்கன் அப்படினா இங்கிலீஷ்ல passerby அப்படின்னு சொல்லலாம். வழிப்போக்கர்கள் அப்படின்றது இங்கிலீஷில் பாசஸ் பாய் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதா குப்பை கொட்டும் இடம் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷில் ரபிஷ் டம்ப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கார்பேஜ் டம்ப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக டம்ப் அப்படின்னு சொல்லலாம். நான்காவதா தெருக்களில் குப்பை சேகரிப்பதற்காக வருகின்ற அந்த குப்பை வண்டி இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷில் டஸ்ட் கார்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கார்பேஜ் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா பின் லாரி அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாவதா குப்பை சேகரிப்பவர், அதாவது தெருக்களில் கடை வீதிகளில் எல்லாம் சென்று அங்கே உள்ள குப்பைகளை சேகரித்து பயன்படுத்தி பணம் ஈட்டுபவர், அவரை நம்ம இங்கிலீஷில் வேஸ்ட் பிக்கர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ட்ராஷ் பிக்கர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லிட்டர் பிக்கர் அப்படின்னு சொல்லலாம். 6th ஒன் பாருங்கள். நம்மளுடைய மொபைல் ஃபோனில் உள்ள கீபோர்டில் அல்லது நம்மளுடைய லேப்டாப்பில் உள்ள கீபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வடிவில் உள்ள ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிறருடைய கவனத்தை ஈர்க்க அடையாளக்குறியாக கட்டுரை முதலியவற்றில் இடப்படும் ஸ்டார் வடிவுடைய விண்மீன் குறி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இங்கிலீஷில் ஆஸ்டரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏழாவதாம் நம்ம நிறம் அப்படின்னாவே கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய தோலுடைய நிறத்தை வந்து நம்ம கலர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், மாறாக கம்ப்ளெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அ டார்க் கம்ப்ளெக்ஷன் அப்படின்னா கருப்பான தோல் அப்படின்னு அர்த்தம். அ ஃபேர் கம்ப்ளெக்ஷன் அப்படின்னா வெள்ளையான தோல் அப்படின்னு அர்த்தம். எட்டாவதா பிரம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீடுகளில் உள்ள அந்த நாற்காலி அல்லது இந்த ஊஞ்சல்லாம் செய்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த பிரம்பு, அதை நம்ம இங்கிலீஷில் கெயின் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒருவரை அடிப்பதன் மூலம் தண்டிக்க பயன்படுத்தப்படும் மெல்லிய குச்சி, அதாவது ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் பயன்படுத்துகிற அந்த குச்சி, ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த குச்சை கூட நம்ம இங்கிலீஷில் கெயின் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கரும்பு, மூங்கில் போன்ற தாவரங்களின் நீண்ட கடினமான நடுப்பகுதி, அதாவது அந்த கரும்பு குச்சிலாம் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம இங்கிலீஷில் கெயின் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சுகர் கெயின் அப்படின்லாம் சொல்லுவோம். அதே போல் நடப்பதற்கு ஊன்றுகோலாக பயன்படுத்தப்படும் கைத்தடி, அதையும் நம்ம இங்கிலீஷில் கெயின் அப்படின்னு சொல்லலாம். 9th ஒன் உண்டியல். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் அந்த காயின்ஸ்லாம் போட்டு சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான உண்டியல், அந்த லாங் ஹோல் ஸ்லாட்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட்டோட கூடிய அந்த உண்டியலை நம்ம இங்கிலீஷில் மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிகி பேங்க் அப்படின்னு சொல்லலாம். பிகி பேங்க் அப்படின்னு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, சில உண்டியல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த பிக்கோடைய ஷேப்பில் உண்டியல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பிகி பேங்க் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான உண்டியலாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் சேமிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த மாதிரியான உண்டியலை கூட நம்ம இங்கிலீஷில் பிகி பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 10ஆவதாம் கோயில்களில் காணப்படுகின்ற கோயில் உண்டியல் அல்லது காணிக்கை உண்டியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் ஆஃபர்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டெம்பிள் கலெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா டெம்பிள் டொனேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 11 பாரம் தூக்கும் கருவி. நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த கருவியையும் நம்ம இங்கிலீஷில் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கொக்கு, நாரையை குறிக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் கிரெயின் அப்படின்னு சொல்லலாம். 12 மிதிவண்டியில் அல்லது ஆடையில் உள்ள இரவில் விளக்கொளி பட்டவுடன் ஒளிகாலும் சிறு கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் பொருள். ஸோ படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த சைக்கிளுக்கு பின்னாடி அல்லது சாலைகளில் வந்து சில இடங்களில் மரத்தில் கூட இந்த ரிஃப்ளெக்டர்லாம் வந்து அடித்து வச்சுருப்பாங்க, இந்த பிளாஸ்டிக் போன்ற மெட்டீரியல். ஸோ லைட் வெளிச்சம் படும்போது அது வந்து எதிரொலிக்கும் இல்லையா. இதை நம்ம இங்கிலீஷில்
ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லலாம். 13 தரையின் மீதாக பரப்ப பயன்படுத்தப்படும் தட்டை வடிவ கல், பாவுக்கல். படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரியான கற்களை வந்து நம்ம இங்கிலீஷில் பேவிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பேவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 14 பொருட்கள் நிறைந்த வாகனங்களை எடை போடுவதற்கான ஒரு இயந்திரம். அதை தான் நம்ம எடை மேடை, எடை பாலம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வெய் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக பால் வண்டியை நம்ம இங்கிலீஷில் மில்க் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. If you like this video, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.